எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ தாத்தாவோட வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இப்போ நீங்க வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்கும் தாத்தா வீடியோ பாக்குறவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நிறைய லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. பாய். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு சாட்சாத் பரபிரம்ம மகேஸ்வரா தாஸ்மகேஸ்வரி குருவே குருவே. ஐயா, இது சக்தி தீட்சையில 11வது தீட்சை. இது நீங்க நல்ல முறையா கேட்டு பயன்படுத்திக்கோங்க. இதை விட்டா கிடைக்காது. இதை முறைப்படி எடுத்து வரவங்களுக்கு அதில் உண்டு சாரத்தை நான் சொல்றேன். நீங்க நல்ல முறையை விவரமா கேட்டுக்கோங்க, கேட்டு பயன்பெறுங்க. அது வரும்போது இதை நீங்க ஒரு சித்தனுடைய மகிமை பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சாஸ்திரத்துல கரெக்டானபடிக்கு நீங்க கடைப்பிடிச்சு வந்தீங்கன்னா அப்பப்ப சந்தேகத்தை கேட்டு திருத்தி வழிபட்டு வாங்க, நல்ல முறையா இருக்கும். இது ஒரு குடும்பத்துல போய் சேருதுன்னா அந்த குடும்பத்துல தெய்வீகமான குடும்பமா இருந்தால்தான் இது போய் சேரும். இது யாருக்கும் கிட்டாது. இது கிடைக்கணும்னாலும் கூட கிடைக்காது. எங்க நீங்க தேடினாலும் கிடைக்காது. இதை உண்மையான மந்திரம். இது மந்திரம் தான், மாந்திரியம் கிடையாது. இது மந்திரம். மனசனுக்கு ஒரு தேவை, ஒரு அசைன்மெண்ட்டுக்கு இது வச்சுக்கிட்டோம்னா நம்ம குடும்பத்துல வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் தானாவே தீர்ந்து போயிடும். இது உண்மையான மந்திரம். இது யார் தெரிஞ்சிருக்கிறாங்களோ அந்த குடும்பம் நல்லா சிறப்போங்கி இருக்கும். நான் பெற்ற இன்பம் வையகமே பெறட்டும் சொல்லி இந்த மந்திரத்தை உங்களுக்கு சொல்லிட்டு வர்றேன். இதை என்னுடைய வார்த்தை உபதேசமாக நீங்க எடுத்து பண்ணினீங்கன்னா உங்க குடும்பம் நல்லா இருக்கும். என்ன ஒரு பக்கத்துல இருந்தாலும் பக்கத்துல ஒரு மனுஷன் 10 பேர் இருந்த மாதிரியா இந்த மந்திரத்துக்கு அவ்வளவு மகன் இருக்கிறது. இந்த 11வது தீட்சை நீங்க எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட அனைத்து சக்திகளும் பேச ஆரம்பிக்கும். இது அப்போ அது ஒரு 10 சிவ தீட்சை, இது ஒரு 11, 21 தீட்சை நீங்க முழுமையாக பண்ணிட்டீங்கனால் உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு கஷ்டமும் வராது, நல்லா இருக்கும். கிரகதோஷம் இருந்தால் நீங்கி போகும். உங்ககிட்ட சாவங்கள் இருந்தால் நீங்கி போகும். முன்னோர் செய்த பாவம் இருந்தால் நீங்கி போகும். அதுக்காகத்தான் பண்ணிருந்தோம். நாங்க ஏன் இது உங்ககிட்ட இவ்வளவு சொல்றதுன்னா, நீங்க யாரோ நான் யாரோ யாருக்கு தெரியாது. என்னை நம்பி வீண் போக மாட்டேங்க. இந்த கட்டாயமா அந்த சிவபெருமானுடைய அருள், பராசக்தியினுடைய அருள் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும். இது ஏன் இதுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னா, எனக்கு இதுல வருமானம் நான் சாப்பிட வேண்டிய தேவையில்லை. எனக்கு ஏற்கனவே எனக்கு சம்பாரிச்சு வச்சதெல்லாம் இருக்குது. நான் அன்னிதான் வேலைக்கு போய் நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அதே நாங்க சாப்பிட்டா போதும். இதுல இருந்து எங்களுக்கு வருமானம் வரும்னு சொல்லி நான் எதிர்பார்த்து நாங்க செய்ய கிடையாது. இது நல்லவங்களுக்கு போய் சேர்த்தோம்னு சொல்லி அந்த அகத்தியர் பெருமான் சொன்னதை நான் செய்கிறேன். நீங்க செஞ்சுட்டு வாங்க, நல்ல முறையா இருக்கும். இது நம்ம குடும்பத்துல இருக்கும்போது நோய் நொடி வராது, பெருங்கொண்ட அந்த கஷ்டங்கள் வராது, சூரியனை கண்ட பனி போல் மறைஞ்சு போயிடும். இது நன்மையாக நான் சொல்லி வருகிறேன். இது உங்க குடும்பங்கள் சிறத்தோங்கி இருக்கிறதுக்காக நான் சொல்றேன். இது செய்யுங்க. செஞ்சா பாருங்க, இல்லைன்னு தள்ளி விட்டு போயிட்டே இருங்க. லைட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கலாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இதை ஒரு பையன் எடுத்து செஞ்சுட்டு இருக்கேன். அவனுக்கு உங்களுக்கு ஒரு உதவியா இருக்கட்டும் தான் நான் இதை சொல்றது கூட. இதை இங்க செஞ்சுட்டு வாங்க, நல்லா இருக்குது. எனக்கு பகவான் கொடுப்பாரு. இது பலன் கிடைக்கும். நல்லவங்க எடுத்து பண்ணும்போது எனக்கு பலன் கிடைக்கும். அதே கெட்டவங்க கண்ணுக்கு தென்படாது. யூடியூப்ல போனாலும் கூட அவங்களுக்கு தெரியாது இது இருக்கிறது. அந்த அளவுக்கு ஆகும். இது ஒரு மர்மமான வித்தை. இது யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு போய் கிடைக்கட்டும். இது உன்ன மாதிரியே தேடிட்டு இருக்கவங்களுக்கு இது போய் சேரட்டும். இது நன்மையா நடக்கிறதுக்காக நான் சொல்லிட்டு வர்றேன். இது வாரம் போட்டுட்டு இருந்தோம். இது 11வது தீட்சை முடிஞ்சது. இந்த சில கலைகள் செல்லலாம்னு இருக்கிறேன். அந்த கலைகளை சொல்லிட்டு வரும்போது ஒவ்வொரு சித்தர்கள் எந்தெந்த குகையில போய் தவம் இருந்து சமாதியானாங்களா அந்த விவரத்தை சொல்லிட்டு வரேன். இது அவங்க சொன்ன முறைப்படி நான் சொல்லிட்டு வரேன். நீங்க நல்லா இருப்பீங்க. இது செஞ்சு பாருங்க. சிவசிவா சிவசிவா, திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ஐயா, இந்த மந்திரம் 11வது தீட்சை மந்திரம். இது சொல்லிட்டு வரும்போது ஒரு மண்டலம் பூர்த்தி ஆகும்போது உங்க காதுக்கு அந்த நாத ஒளி கேட்கும். பிரபஞ்சமே பேச தொடங்கும் உங்க மேல, உங்ககிட்ட. நீங்க அப்போ உணர்ந்துக்கிறீங்க. இந்த 11வது தீட்சை எடுக்கும்போது சத்தி தீட்சை பண்ணணும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி
இதை வந்து என்னதுங்களா கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டமா தான் இருக்கும். இந்த கஷ்டமா இருக்கும்போது இது சொல்லிட்டு வரணும். வந்து கஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒதுங்கிடக்கூடாது. மன கஷ்டம் வரலாம், உழைப்புல கஷ்டம் வரலாம், இதெல்லாம் தருவாங்க. அவ்வளவு சீக்கிரம் எடுத்து இந்த கத்தியை கையில கொடுத்துட மாட்டாங்க. அது வந்து பொறுத்திருந்து இதை ஒவ்வொன்றா சொல்லிட்டு வாங்க. மனதுக்கு வந்து கோபத்தை வந்து தனிங்க. கோபத்தை தனிச்சாலேயும் பாதி சித்தனாகிடுவீங்க. இந்த கோபம்ன்றதான் கெடுக்கிறது. அந்த கோபத்தை உள்ள ஏற்றும் போதுதான் சிறுன்னு ஏறும். அப்ப என்ன பேசுறோம் நம்மளுக்கே தெரியாது. பெண்களை கை நீட்டி அடிச்சிடாதீங்க, குழந்தைகளை திட்டிடாதீங்க, அடிச்சிடாதீங்க. இது வந்து நன்மையான மந்திரம். இது வந்து நீங்க பொறுமையா இருந்து செஞ்சுட்டு வந்து நல்லா இருக்கும். ஓம் டம் நம் நமக. ஓம் டம் நம் நமக. ஓம் டம் நம் நமக. இந்த மந்திரத்தை 48 நாள் சொல்லணும். சொல்லிட்டு வந்தீங்க போது உங்களுக்கு அனைத்து சூட்சமுமே தெரியும். இதுதான் வந்து சக்தியுடைய சூட்சம். இது யாரும் அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. இதை நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏன் தெரியுங்களா, நிறைய பேர் சாஸ்திரத்தை ஒழிச்சு வச்சு ஒண்ணுமே இல்லாம மண்ணோடு மண்ணா ஆயிடுச்சு ஐயா. இது வந்து நான் தெய்வ சக்தியாக, அந்த பரமேஸ்வரன் சக்தியாக உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். நீங்க எடுத்து பண்ணி பாருங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும். எனக்கு வந்து புகழுக்காக சொல்ல கிடையாது, என்னுடைய அறிவை எட்டும்படியே உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். நீங்க செஞ்சுட்டு வாங்க, நல்லா இருக்கும். இது நிறைய பேர்கள் நீங்க பண்ணீங்க, போன் பண்ணீங்க, நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன், ஒருத்தருமே காணும். அதை பற்றி எனக்கு சந்தோஷம்தான். என்னுடைய வேலைகள் நல்லா பூர்த்தி ஆகிட்டே வருது. வந்துட்டு இது மாதிரியே பேசக்கூடிய ஆளுகள்லாம் இன்னைக்கு கிடைக்கிற அறுது. நீங்க வந்து இதை பண்ணிட்டு வாங்க, நல்லா இருக்கும். வந்து டுபாக்கோரான வார்த்தை கிடையாது, இது நிஜமான வார்த்தை. இதை நீங்க செஞ்சுட்டு வாங்க. இது நாள் வரைக்கும் இத்தனை போன் கால் வந்திருக்கு, நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன், பேசியிருக்கீங்க. இது ஏதோ ஒரு பிழை இருந்தால் உடனே நான் சொல்லுவேன். நீங்கள் அது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல முறையாக இருக்கும். இந்த வீடியோவுக்கு பதில் சொல்கிறீங்க. பதில் சொல்லி என்கிட்ட சொன்னா தான் அடுத்த வீடியோ நான் போடுறதுக்கு எனக்கு போதாக இருக்கும். கட்டாயமாக நீங்கள் சொல்லுவீங்க, நான் நம்புகிறேன். நீங்கள் சொல்லி இதை வந்து சொல்லுங்கள். உங்கள் இது நாள் வரைக்கும் செஞ்சதையும் சொல்லுங்கள். உங்களுக்கு உடலில் உபத்தில் இருந்தால் சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மருந்து சொல்கிறேன். குடும்பத்தில் கஷ்டமாக இருக்க சொல்லுங்கள், அதுக்காக உபயம் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்கய்யா, குடும்பம் நல்லா இருக்கும். சிவசிவா சிவசிவா. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.